என்னங்க என்னங்க? என்னடி வீட்டுக்குள்ள இருந்தே கூப்பிட வேண்டியதானே? இவ்வளோ பெரிய வயர் தூக்கிட்டு வெளியில வந்துட்ட. யோ என்னையா சொல்ற? நான் என்னமோ தலையில ஒரு மூளை தூக்கிட்டு வந்த மாதிரி சொல்ற. என் வயத்தோட தானே வரேன். வயிறு ஒண்ணுதான் இருந்தாலும் உள்ள இருக்க குழந்தை என்னது இல்லையா? அப்ப கொஞ்ச நேரம் வேணா நீ சுமக்கிறியா? நீ பெத்து மட்டும் கூடு, அதுக்கப்புறம் நான் எப்படி சுமக்கிறேன்னு பாரு. எனக்கு ஏதாவது காரமா சாப்பிடணும் போல இருக்கு. போய் பானிபூரி வாங்கிட்டு வரட்டா? என்னதான் அண்ணனா இருந்தாலும் தங்கச்சிக்கு வேணுமான கேக்குறோம், பொண்டாட்டிக்கு என்ன வேணும் தான் கேக்குறான். நாம எப்படி துணி அலசிட்டு கிடக்க வேண்டியதான். இல்லங்க, எனக்கு இனிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. என்ன நீ இப்பதான் காரமா ஏதாவது சாப்பிடன்னு சொன்னீங்க, அவ்வளவுக்குள்ள இனிப்பா சாப்பிடன்னு சொல்றீங்க? அட போ நாத்து, வாய்க்கு எதுவுமே ருசிக்கல. காரமா சாப்பிடவா இனிப்பா சாப்பிடவானே தெரியல. ஏதாவது புளிப்பா சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. ஐயோ அண்ணி, புளிப்பு புளிப்புன்னு சொல்லி ஒரு மூடை மாங்காய் சாப்பிட்டுருக்கீங்க. போதும் நீ, புளிப்பு போதும். என்னது ஒரு மூட மாங்காய் இவளே சாப்பிட்டு தீத்துட்டாளா? அதை ஏன் கேக்குறேன்னு, அது ஒரே நாள்ல ஒரு மூடை மாங்காயும் சாப்பிட்டாங்க. என்னங்க நான் என்ன பண்றது? எனக்கு வாய்க்கு ஏதாவது புளிப்பா சாப்பிடணும்னு தோணுச்சு. ஏதாவது சொன்னதானே வாங்கிட்டு வர முடியும். மசால் பூரி, பானிபூரி, பேல் பூரி. ஐயோ வாயில எச்சி ஊறுதே. இது எல்லாத்துலயும் 4 பேக் வாங்கிட்டு வாங்க. அட பாவி, 4 நாளா? எதுக்குடி? அண்ணி எதுவும் கடைக்கிற போறீங்களா? இல்ல நாத்து, எனக்கு தான் பசிக்குது. என் வயிறு பத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா ஆமா, உள்ள இருக்க குழந்தையால பெருசாகுதா இல்ல நீ திங்கிற தீவனத்தால வயிறு பெருசாகுதான்னு தெரியல. என்னங்க எனக்கு காரமா வேணாம், ஏதாவது இனிப்பா வாங்கிட்டு வரீங்களா? என்ன நீ இது, இப்பதான் காரமா வேணும் நீங்க, அதுக்கெல்லாம் இனிப்பா வேணும்ன்றீங்க. நீங்க ஒரு லூசுன்னு அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீ. என்ன நாத்து, அண்ணி எப்படி ஓட்டலாமா? எம்மா எம்மா இங்க வாங்க. இப்ப எதுக்கு நான் அத்தையை கூப்பிடுறேன்? இவ்வளவு துணியை ஒத்தையில துவைச்சிட்டு இருக்கல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு தான். சரி, துணியெல்லாம் துவைச்சு காய போடலையா? இன்னும் கத்திக்கிட்டே இருக்க. எம்மா உன் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி என்னை என்ன பாடுபடுத்துறமா நீ? என்ன மகளை இப்படி சொல்ற? வேற யார் துணியை துவைக்க சொன்னேன்? உங்க அண்ணன் துணியை தானே துவைக்க சொன்னேன். வேற யார் துணியை துவைக்க சொன்னேன்? உன்னை பெத்த அம்மா துணியை தானே துவைக்க சொன்னேன். வேற யார் துணியை துவைக்க சொன்னேன்? உன் அண்ணி துணியை தானே துவைக்க சொன்னேன். மாமியார் வீட்டுலதான் வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி இங்க வந்தா, அம்மா வீட்டுல வந்து சும்மா இருக்கலான்னு பார்த்தா இங்க அதுக்கு மேல வேலை வாங்குறாங்களே. இல்ல எனக்கு காரமாவே வாங்கி கொடுத்துருங்க. ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்டி உங்க அண்ணி என்னன்னு என்னடி பேசிக்கிட்டு இருக்காங்க? கன்ஃபியூஸா இருக்குங்க. இதுவும் பிரச்சனையும் அவளுக்கு. எம்மா உலகத்துல இல்லாத மாமியார் தான்மா நீ. நீயே உன் மருமகிட்ட என்ன கன்ஃபியூஷன் கேட்ட வேண்டியதானே? எம்மா மருமகளை உனக்கு என்னமா குழப்பம்? அது வந்து அத்தை, நாத்து நீயே சொல்ல, நான் எப்படி அத்தை கிட்ட சொல்றது? ஏண்டி அவதான் சொல்ல மாட்டேங்கல, நீயே சொன்னானே. மத்தவங்க வீட்ல எல்லாம் மகளை போட்டு தாங்குவாங்க, இந்த வீட்ல மருமகளை போட்டு தாங்கி மகளை போட்டு வேலை வாங்குறீங்க. என்ன கொடுமை இது? அதத்தான் அண்ணி கன்ஃபியூஸா இருக்குன்றாங்க. இதுவா மருமகளை உனக்கு கன்ஃபியூஷன்? ஐயோ அத்தை, அவ சும்மா சொல்ற அத்தை. அத்தை இது ஏன் கன்ஃபியூஷன் கிடையாது, நம்ம நாத்தோட கன்ஃபியூஷன் தான். ஏண்டி நீ நினைக்கிறதால அவன் நினைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கியோ? என்னதான் சொல்ற, அதை சொல்லுட்டி. எம்மா உலகத்துல இல்லாத மாமியாரே, உன் மருமகளுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கான், காரம் சாப்பிடணும் போல இருக்கான். அதான் இனிப்பு வாங்கவா காரம் வாங்கவான்னு ஒரே குழப்பமா இருக்கான். அத்தை திடீர்னு எனக்கு இப்போ ஒரு ஆசை. என்ன ஆசைனாலும் சொல்லு மருமகளே, வயித்துல இருக்க என் பேர பிள்ளைக்காக உளுந்து பண்றேன். அத்தை எனக்கு ஏதாவது இனிப்பா சாப்பிடணும், மாவா இருந்தா நல்லா இருக்கும் இருக்கு. எம்மாடியோ என்ன வேணாலும் சொல்லு, வீட்லயே செஞ்சு தரேன். கடையெல்லாம் வாங்கினா அப்புறம் அன்ஹெல்த்தியா இருக்குமா? பணியாரம் சுட்டி தரீங்களா அத்தை? பணியாரம் சுட்டு தரியா? இப்பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரியா? யோ நான் தான் இப்ப கர்ப்பமா இருக்கல, நான் எப்படி பணியாரம் சுட முடியும்? என்னமா மருமகளே, உனக்கு பணியாரம் வேணும்னா நான் சுட்டு தரேன் மருமகளே. அத்தை அதுவும் குழி பணியாரம் சாப்பிடணும் போல இருக்குத. ஏன்டி உங்க அண்ணி சொன்னது கேட்டுச்சாட்டி? துணியெல்லாம் துவைச்சிட்டேனா பின்னாடி உள்ள கொடியை காய போட்டுட்டு அப்படியே குழி பணியாரம் செய்யறதுக்கெல்லாம் ரெடி பண்ணு போ. நீ வந்து ரெஸ்ட் எடு மருமகளே, நான் உனக்கு குழி பணியாரம் செஞ்சு தரேன். குழி பணியாரம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணவா? சரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிடுவோம். அண்ணி எனக்கு ஒரு டவுட் அண்ணி. என்னடி டவுட்? சரி, உங்களுக்கும் தெரிய சான்ஸ் இல்ல, நானே ட்ரை பண்ணிக்கிறேன். என்ன இவ டவுட் கேட்டு ஒண்ணு சொல்லாம போறா? 3 அடியா 4 அடியா? அப்புறமா பாத்துக்கலாம். கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு? அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த லூசு நாத்து? இத்த பெரிய வயரை வச்சிருந்து நமக்கு கண்டுபிடிக்க தெரியலையே. கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு? அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு. சின்ன உலகை சவுக யாரு? 8 சீமையில ஆளு கிடையாது. ஏன் நாத்து என்ன பண்ண போற? அதுவா நீ வேற ஒண்ணு இல்ல, அம்மா தான் அடுப்பு பக்கத்துல குழிப்பணியாரம் செய்யறதுக்கு ரெடி பண்ணுனாங்கல்ல, அதான் ரெடி பண்ண போறேன். அது தெரியுது, அதான் என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன். குழிப்பணியாரம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? குழிதான் தோண்ட போறேன். ஆனா ஒரு சின்ன டவுட் அண்ணி, எத்தனை அடியில குழி தோன்றதுன்னு தெரியல. ஒரு 4 அடி தோண்டு. இல்ல நீ, நம்ம வீட்டுல 4 பேர் தானே இருக்கோம், வயித்துல இருக்க குட்டி குழந்தைக்கு சேர்த்து 5 அடியில தோண்டிடுறேன். இல்ல 4 அடி குழி போதும். இல்ல 5 அடி குழி போதும். அத்தை அத்தை. ஐயோ அண்ணி, நான் இன்னும் குழியே தோண்டல, அதுக்கு முன்னாடி அம்மா கூப்பிடுறீங்க. நாத்து டவுட் இருந்தா அத்தை கிட்ட கேட்டுருவோம். அதுக்கப்புறமா அத்தை வந்து 6 அடி 7 அடின்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமா போகும்ல. அது என்னமோ சரிதான், அம்மாட்ட கேட்டுருவோம். அம்மா
அம்மா துணியை கூட காயப்படாம எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா? என்னடி கூப்பிட்டுட்டே இருக்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. சரி அப்ப நான் உள்ள போறேன். அத்தை அத்தை நம்ம நாத்துக்கு ஒரு டவுட் அத்தை குழிப்பணியாரத்துல. அடியே நான் பத்த மவளே, குழிப்பணியாரம் பண்றதுக்கு உனக்கு என்னடி டவுட்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. அண்ணி வேற குழிப்பணியாரம் வேணும்னு சொன்னாங்களா, நீயும் குழிப்பணியாரத்துக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னியா? ஆனா குழிப்பணியாரத்துக்கு எத்தனை அடியில குழி வெட்டணும்னு யாருமே சொல்லலையேம்மா. அடி நான் பத்த மவளே, அறிவுகட்ட மவளே, எதுக்குடி அடிக்கணக்குல குழி தோண்ட போற? பின்ன குழிப்பணியாரத்துக்கு நான் சொல்றேன் 4 அடி குழின்னு, அண்ணி சொல்றாங்க 5 அடி குழின்னு. எத்தனை அடி குழி தோன்றதுமா? ஒண்ணு பண்ணட்டி, நீ எனக்கு மகளா கிடைச்சதுக்கும் அவ எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கும் சேர்த்து மொத்தமா 6 அடியா தோண்டு. நல்ல வேலை சொன்னீங்க அத்தை. ஆமா 6 அடி குழி எதுக்கு அத்தை? எதுக்கு? இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கும் அப்படி ஒரு மக பிறந்ததுக்கும் உள்ள போய் விழுந்துடுறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து மண்ணலி போட்டு மூடிடுங்க என்னைய. என் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க. எனக்கு அப்ப குழிப்பணியாரம் யாரு செஞ்சு தருவா? ஓஹோ, அப்ப உனக்கு குழிப்பணியாரம் செஞ்சு போட்டுட்டு நான் குளிக்கல போனா உனக்கு பரவாயில்ல அப்படித்தானே? இல்லத்த, இருந்தாலும் ஒரு டவுட், அதான் கேட்டேன். ஒருவேளை 2 அடி 3 அடி போதுமா அத்தை? பாத்தீங்களா அண்ணி, 5 அடின்னு சொன்னோன்னே அம்மா கோவம் வந்துருச்சு பாத்தீங்களா? ஒருவேளை 1 அடியாத்தான் இருக்குமோ? ஆமாண்டி, ஒரு 4-5 அடி உன்னை செருப்பால அடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கூலி பணியாரத்துக்கு எத்தனை அடி குழின்னு சொல்லவே மாட்டேங்க, எப்படி நான் தோன்றது? அடி ஆக்கம் கெட்டவளே, குழி பணியாரத்துக்கு எவடி குழி தோண்டுவா? அந்த குழி பணியார கால எடுத்துட்டு வாடி. அப்ப குழி தோண்ட வேண்டாமா? ஓஹோ, ஏற்கனவே குழி தோண்டி வச்ச பணியார கல் இருக்குதா? ஏம்மா மருமகளே, என் வயத்துல பிறந்ததா வாழைப்பழமா இருக்குன்னா வாக்கப்பட்டு வந்த நீயும் விருசம்பளமா இருக்கியம்மா. இந்தாங்கம்மா குழி பணியார கல்லு. நான் கூட பெரிய குழியா இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா இத்தனையோண்டு சின்ன குழியாத்தான் இருக்கு. அடியே, இனிமேல் குழி பணியாரத்துக்கு குழிய பத்தி பேசினா உன்னை கொன்னே விடுவேன். சாரி மம்மி. ஆமா மருமகளே, உனக்கு இனிப்பு பணியாரம் வேணுமா இல்ல உரப்பு பணியாரம் வேணுமா? அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி விடு, 2 பணியாரத்தையும் செஞ்சிடறேன். எம்மா போன மாசம் நான் பணியாரம் கேட்டதுக்கு செஞ்சே தரல, இப்ப அண்ணி கேட்ட உடனே செஞ்சு கொடுக்கீங்க. ஏண்டி, அவ புள்ளதாச்சு பொண்ணு, அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் ஆசை இருக்கும். நீ இப்ப சாப்பிட்டு என்ன பண்ண போற? இது நல்லா இருக்க. புள்ளதாச்சி சாப்பிட்டாலும் வயத்துக்குள்ள தானே போகுது, நான் சாப்பிட்டாலும் வயத்துக்குள்ள தானே போகும். அதுக்கு முதல்ல நீ புள்ளதாச்சி ஆகணும். அது வேறையா? நாத்தே, அதுக்கு முதல்ல நீ உன் புருஷ வீட்டுக்கு போகணும். என்னது, புருஷ வீட்டுக்கு போனா தான் புள்ளதாச்சி ஆக முடியுமா? வேண்டாம் வேண்டாம், அப்படி ஒரு வீட்டுக்கு போய் நான் புள்ளதாச்சி ஆகவே வேண்டாம். ஏன் நாத்தே, உனக்கு இந்த மாதிரி வயிறு பெருசாகணும்னு ஆசை இல்லையா? புருஷ வீட்டுக்கு போனா என் வயிறு பெருசாகாது, அவங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்க வயிறு தான் பெருசாகும். என் மவ ஒரு லூசி, அவளை பத்தி பேசாத. இதோ உனக்கு நான் பணியாரம் செஞ்சு எடுத்தாரு மருமகளே. அடியே மவளே, இதாண்டி உரப்பு பணியாரம், உங்க அன்னிக்கு குடுடி, இது பிடிச்சிருக்கான்னு கேளுடி. எம்மா நான் ஒன்னு எடுத்துக்கவா? அடி செருப்பால, முதல்ல புள்ளதாச்சி பொண்ணு குடுடி, அதுக்கப்புறமா மிச்ச கடந்தா நீ தின்னுக்க. அங்க கொடுத்தாதான் லோடா உள்ள இறங்கிட்டு இருக்கே. காலையில ஒரு மூடை மாங்காய், இப்ப ஒரு தட்டு பணியாரம் எல்லாம் ஜுஜுப்பி அவ்வளோத்தையும் சாப்பிட்டுருவாங்க. எனக்கு என்ன இருக்கும்? அதான் அந்த வாழல இருக்கும்ல, அதை தின்னு போதும். பாத்தீங்களா அண்ணி, உங்க மாமியார் எப்படி பேசுறாங்கன்னு? பெத்த பொண்ணுக்கு ஒரு பணியாரம் தர மாட்டேங்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண எப்படி நாத்து? நீ எடுத்துக்க நாத்து. பரவாயில்ல, நீ பெத்த தாய் தரட்டாலும் பக்கத்துல இருக்க நாயாது தருது, அது வரைக்கும் தேங்க்ஸ். பாத்தியா நாத்து, கிடைக்கிற காப்பில என்ன நாயின்ட்டிய? சரி, இதெல்லாம் நமக்குள்ள கொடுத்து வாங்குறதானே. உரப்பு பணியாரம் சாப்பிட்டு பாருங்க. அடியே என்னம்மா? இதோ இதையும் கொண்டு கொடுடி. இது என்னதுமா கரேன்னு இருக்கு? இதுவாடி கருப்பட்டி பணியாரம். அம்மா தாயே, உனக்கு கருப்பட்டி பணியாரம் எல்லாம் செய்ய தெரியுமா? ஏன் செய்ய தெரியாது, செய்ய தெரியுமே. நானும் பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு தடவை கூட நீ கருப்பட்டி பணியாரம் செஞ்சு தரலையே. நான் கர்ப்பமா இருக்கும்போது எங்க அம்மா செஞ்சு கொடுத்தது. இப்ப நான் என் மருமகளுக்கு செஞ்சு தரேன். நீ வேணா உன் புருஷ வீட்டுக்கு போய் கர்ப்பமாயிட்டு வா. கருப்பட்டி பணியாரம் என்ன, இன்னும் கற்கண்டு பணியாரமே செய்ய தெரியும், அதையும் சேர்த்து செஞ்சு தரேன். அப்படிலாம் ஒரு பணியாரம் தேவையில்ல, உன்னை திருத்தவே முடியாது. பாருங்க நீ, உங்க மாமியார் உங்களுக்கு வகை வகையா விதவிதமா செஞ்சு அசத்துறாங்க. வாவ், ரெண்டுமே சூப்பரா இருக்கு. அம்மா மருமகளே, நான் செஞ்ச பணியாரம் எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்குத. ஆனா என்னால இப்ப சாப்பிட முடியலையே, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஒண்ணுதான் சாப்பிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மருமகளே, நான் இதை ஒரு தூக்குச்சட்டியில போட்டு அடைச்சி ஒரு ரூம்ல வச்சிடுறேன். உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் எடுத்து சாப்பிடு. நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட பசிக்குத்த சில நேரம். பக்கத்துல ஒரு சொம்பு தண்ணியை வச்சுக்கிட்டு பணியாரத்தை கருக்கருக்குன்னு கடிச்சு தின்னுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்கு மருமகளே. வயிறு நிறைஞ்சிரும், நல்லா தூங்குவா. குளத்துல இருக்கு வயத்துல இருக்க குழந்தையும் நல்லா வளர்ந்துரும். ஓகே அத்தை. ஆமா, எனக்கும் சில நேரம் நைட்டு பசிக்குதுமா, அப்ப 2 பணியாரம் எடுத்து சாப்பிடுறேமா, எனக்கு 2 கூடமா. ஏண்டி நைட்டு சாப்பிடும் போதே ஒழுங்கா சாப்பிட்டு விடுக்க மாட்டேன்? தூக்கத்துல என்னடி பசிக்குது வைக்க கேட்டவளுக்கு? ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுக்க, கடற்கடன் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பாடு. அட்டா பாவீங்களா, வயிற்றுல ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதுனால எங்க அண்ணி எப்படி உளுந்து கவனிக்காங்க. எல்லாரும் வீட்லயும் மாமியார் குடும்பம் பார்த்திருப்பீங்க, இந்த வீட்டுல தாங்க மக குடும்பம் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கர்ப்பமா இருக்கிறவங்க பெரும்பாலும் விரும்பி என்னெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.